ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் திருப்பூர்லேருந்து நிலா குயின். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் போடுற ஓன் வாய்ஸ் இது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இருக்கவே வீட்டை ரொம்ப அழகுபடுத்தணும்னு ரொம்ப ஆசைங்க. ரொம்ப ஆசை. ஸோ நம்மளோட வீடு எப்படி இருக்கணும்னா, நாம் எவ்வளோ நீட்னஸாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட வீடு, நம்மளோட கிச்சன் எல்லாருமே நீட்னஸாக இருக்குன்ட்டு எல்லா உமன்ஸுமே நினைப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஆள் தான் நானுமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயமா என் வீட்டுக்கு நான் காசே அதிகமாக செலவு பண்ணாமல் நான் எப்படியெல்லாம் நான் சிக்கனப்படுத்துகிறேன்னு நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா, ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ் வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டிய ஒரு அட்டை. ஸோ அதை வச்சு ஒரு 4 A4 ஷீட் வாங்கிட்டு ஒரு கம்மு பேக்கெட்டை வாங்கிட்டு எவ்வளோ அழகாக நீட்டாக கட் பண்ணி அது ஃப்ளவர் பண்ணி எவ்வளோ அழகாக அது ஒரு டிசைனாக மாற்றி நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகாக மாட்டி வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ நான் சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இது எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாகவே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க, அக்கா இந்த மாதிரி எனக்கும் பண்ணி கொடுங்க, ஃப்ரீயாக பண்ணி தர வேண்டாம், அமௌண்ட் கொடுத்துட்றேங்க, நீங்கள் எனக்கு சேஃப்டியாக நாங்கள் எந்த மாதிரி டிசைனில் அனுப்புகிறனோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க ப்ளீஸ்க்கான்னு நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய பேரண்ட் எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கூலில் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் வந்தால் எங்களால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் வேலைக்கு போயிட்டு எங்களால் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி தர முடியல சிஸ்டர். ஸோ உங்களால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். ஸோ எதையுமே ஃப்ரீயாக நீங்கள் பண்ணித்தர வேண்டாம், அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஒரு என்னோடய தனிப்பட்ட விஷயம், என்னோடய வீட்டு வேலையை விட்டுட்டு நான் ஒரு வேலை செய்கிறேன்னா கண்டிப்பாக அதில் எனக்கு கொஞ்சமாச்சு எனக்கு அதில் அமௌண்ட்டு வந்தால் மட்டுமே தான் அந்த ப்ராஜெக்ட் நான் ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ இந்த டிசைன்லாம் நான் என்னோடய வீட்டுக்கு பண்ணது. எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு யாருக்காச்சும் ப்ராஜெக்ட் ஸ்கூலில் செய்ய முடியல, பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்து பண்ண முடியாமல் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சேஃப்டியாக நான் பண்ணி கொடுத்து உங்களோட வீட்டுக்கு நான் பார்சல் பண்ணுறேன். ஸோ அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிளாத்து வேஸ்ட்டாக போகிற கிளாத்து, அட்டை பாக்ஸ், அப்புறம் தினத்தந்தி பேப்பர் எதில் வேணால் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ மறக்காமல் நிலா குயின்ங்கிற ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.